ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீ ஜாயின் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட இன்ட்ரோ. இட் இஸ் த காம்பவுண்ட் ஜாயிண்ட்டு, ஓகேவா. அடுத்தது அதோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மாடிஃபைடு ஹிஞ்சு ஜாயிண்ட்டு, ஓகேவா. இது எப்படி மாடிஃபைடு ஹிஞ்சு ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் த மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஹிஞ்சு ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். எப்படின்னா ஃப்ளெக்ஷனும் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் இருக்கும், மீடியல் ரொட்டேஷன், லேட்ரல் ரொட்டேஷனும் இருக்கும், அதே மாதிரி சர்க்கம்டெக்ஷனும் இருக்கும், ஓகேவா. அதனால தான் வந்து இந்த நீ ஜாயிண்ட் வந்து இட்ஸ் அ மாடிஃபைடு ஹிஞ்சு ஜாயிண்ட், ஓகேவா. அதுக்கப்புறம் ஆர்டிகுலர் சர்ஃபேஸு, அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 3 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்கும், ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸஸ், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லோயர் எண்ட் ஆஃப் த ஃபீமர், ஓகேவா. ஃபீமர் இருக்கும், அப்புறம் டிபியா இருக்கும், அப்புறம் பெட்டல்லா இருக்கும், ஓகேவா. ஃபஸ்ட்டு லோயர் எண்ட் ஆஃப் த ஃபீமர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆர்டிகுலேட் பண்ணுதுன்னா மீடியல் காண்டைல் மூலமாகவும் லேட்ரல் காண்டைல் மூலமாகவும் ஆர்டிகுலேட் பண்ணுது. ஸோ மீடியல் காண்டைல் அண்ட் லேட்ரல் காண்டைல். அதே மாதிரி இந்த காண்டைலுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியராக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரொக்குலியர் சர்ஃபேஸ், ஓகேவா. போஸ்டீரியராக வந்து இன்டர் காண்டைலார் நாச்சு இல்லைனா ஃபோஸா, இன்டர் காண்டைலார் ஃபோஸான்னு சொல்லுவோம், ஓகேவா. அதுதான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. இன்னொரு தடவை சொல்கிறேன். லோயர் எண்ட் ஆஃப் த ஃபீமர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸு. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டிகுலேட் பண்ணணும்னா மீடியல் காண்டைல் மூலமாகவும் லேட்ரல் காண்டைல் மூலமாகவும் ஆர்டிகுலேட் பண்ணும். அதே மாதிரி இந்த 2 காண்டைலுக்கு நடுவில் ஆன்டீரியராக பார்த்தீங்கன்னா ட்ரொக்குலியர் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். போஸ்டீரியராக பார்த்தீங்கன்னா இன்டர் காண்டைலார் நாச் ஆர் இன்டர் காண்டைலார் ஃபோஸான்னு சொல்லுவோம் இந்த காண்டைல்ஸ்க்கு நடுவில், ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் எண்ட் ஆஃப் த டிபியா, ஓகேவா. அதுவும் பார்த்தீங்கன்னா மீடியல் காண்டைல் அண்ட் லேட்ரல் காண்டைல்னு பிரிப்போம். அதே மாதிரி 2 காண்டைலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்டர் காண்டைலார் எமினன்ஸ் ஆர் ஏரியா. அங்கே முன்னாடி என்ன பார்த்தோன்னா இன்டர் காண்டைலார் நாச் ஆர் ஃபோஸான்னு பார்த்தோம். இங்கே வந்து இன்டர் காண்டைலார் எமினன்ஸ் ஆர் ஏரியா, ஓகேவா. இதுதான் வந்து செகண்ட் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். தேர்ட் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பெட்டல்லாவோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ், ஓகேவா. இது எப்படி ஆர்டிகுலேட் பண்ணுன்னா ஒன்லி வித் த ஃபீமர், டிபியாவோட வந்து ஆர்டிகுலேட் பண்ணாது, ஃபீமரோட மட்டும்தான் போய் ஒட்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அதுவும் அப்பர் பார்ட் தான் ஒட்டும், போஸ்டீரியர் சர்ஃபேஸ் தான் பர்டிகுலராக போயிட்டு ஆர்டிகுலேட் பண்ணும் ஃபீமரோட, ஓகேவா. இப்போ ஒரு நோட் பாயிண்ட் பார்ப்போம். பிட்வீன் த லோயர் எண்ட் ஆஃப் த ஃபீமரும் அப்பர் எண்ட் ஆஃப் த டிபியாவும் நம்ம வந்து அதை தான் காண்டைலார் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், ஓகேவா. அதே மாதிரி ஃபீமருக்கும் பட்டேலாவுக்கும் இருக்கக்கூடியது வந்து சேடல் ஜாயிண்ட், ஓகேவா. 2 ஜாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், காண்டைலார் ஜாயிண்ட்டு, சேடல் ஜாயிண்ட்டு. லோயர் எண்ட் ஆஃப் த ஃபீமருக்கும் டிபியாவுக்கும் இருக்கக்கூடியது வந்து காண்டைலார் ஜாயிண்ட்டு, ஃபீமருக்கும் பட்டேலாவுக்கும் இருக்கக்கூடியது சேடல் ஜாயிண்ட்டு, ஓகே. நெக்ஸ்ட்டு லிகமெண்ட்ஸ் பார்ப்போம். நீ ஜாயிண்ட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அண்ட் நிறையா லிகமெண்ட்ஸ் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நீ ஜாயிண்ட்டில் மட்டும்தான். ஸோ அதனால் லிகமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது, ஓகேவா. ஃபஸ்ட்டு லிகமெண்ட் பார்ப்போம். லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட், மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட். ஃபஸ்ட் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், ஓகேவா. லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்கே வரையும் இருக்குன்னா ஃப்ரம் த லேட்ரல் எபிகாண்டைல் ஆஃப் த ஃபீமர்லேருந்து ஹெட் ஆஃப் த ஃபிபுலா வரைக்கும் இருக்கும், ஓகேவா. அதே மாதிரி மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் பார்த்தீங்கன்னா மீடியல் எபிகாண்டைல் ஆஃப் த ஃபீமர்லேருந்து அப்பர் பார்ட் ஆஃப் மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த டிபியா, ஓகேவா. அதாவது மீடியல் காண்டைலேருந்து மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த டிபியாவுக்கு போகும். அதாவது ஃபீமர்லேருந்து டிபியாவுக்கு மீடியல் சர்ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் வந்து இருக்கும். இந்த டயக்ராமில் தான் இது வந்து ஃபீமரு, அப்புறம் இது வந்து டிபியா, ஓகேவா. இதுதான் வந்து மீடியல் காண்டைல், இது மீடியல் காண்டைல் ஆஃப் த டிபியா, இது மீடியல் காண்டைல் ஆஃப் த ஃபீமர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட் வந்து இங்கே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா லேட்ரல் எபிகாண்டைல் ஆஃப் த ஃபீமர்லேருந்து ஹெட் ஆஃப் த ஃபிபுலா வரைக்கும் வருது. இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட்டு. அடுத்தது மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட்டு. மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் பார்த்தீங்கன்னா மீடியல் எபிகாண்டைல் ஆஃப் த ஃபீமர்லேருந்து மீடியல் எபிகாண்டைல் ஆர் மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த டிபியாவுக்கு வந்து அட்டாச் ஆகுது, ஓகேவா. அதாவது அப்பர் பார்ட் ஆஃப் த மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த டிபியா, ஓகேவா. இதுதான் வந்து டிபியா, அதாவது மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த டிபியாவில் வந்து அட்டாச் ஆகுது. இதுதான் வந்து மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட், ஓகே. இப்போ அடுத்த லிகமெண்ட் பார்த்தோங்கன்னா ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட்டு, போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட்டு. ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் பார்த்தீங்கன்னா பிட்வீன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த லேட்ரல் காண்டைலா டு த மீடியல் மெனிஸ்கை. ஆன்டீரியராக வந்து ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் இருக்கும், போஸ்டீரியர் குரூஷியேட் வந்து போஸ்டீரியராக இருக்கும், ஓகேவா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த மீடியல் காண்டைலேருந்து டு த லேட்ரல் மெனிஸ்கை, ஓகேவா. போஸ்டீரியராக இருக்கும், ஓகேவா. ஃபஸ்ட் இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் பார்த்துருவோம். ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட், ஓகேவா. ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் இதுதான் ஆன்டீரியராக இருக்கும் ஃப்ரம் த லேட்ரல் காண்டைலேருந்து மீடியல் மெனிஸ்கை வரைக்கும், இதுதான், ஓகேவா. மீடியல் மெனிஸ்கஸ் இது லேட்ரல் மெனிஸ்கஸ்ஸு. ஸோ ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் வந்து நீங்கள் வந்து இதுக்கு லேம்ப்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம், LAMP, ஓகேவா.
இதுதான் லேம்ப்பு தான் வந்து இந்த ஏசிஎலுக்கு ஞாபகம் வச்சுக்கிற ட்ரிக்கு. அடுத்து பிசிஎல்ன்றது போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா மீடியல் காண்டைலேருந்து லேட்ரல் மெனிஸ்கே வரைக்கும் போஸ்டீரியராக வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டு, போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லிகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் கேப்சூல். இந்த ஃபைப்ரஸ் கேப்சூல் பார்த்தீங்கன்னா இட் கவர்ஸ் த காண்டைல் ஆஃப் த ஃபீமர் அண்ட் த டிபியா. டிபியாவோட அண்ட் ஃபீமரோட காண்டைல்ஸை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு கேப்சூல் தான் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் கேப்சூல். ஓகேவா? அதுதான் வந்து ஃபைப்ரஸ் கேப்சூல். நெக்ஸ்ட் லிகமெண்ட் வந்து லிகமெண்டம் பெட்டல்லா. இட் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் த குவாட்ரிசெப்ஸ் டெண்டன். குவாட்ரிசெப்ஸ் டெண்டனோட டேரக்ட் கண்டினியூஷன் தான் வந்து இந்த லிகமெண்டம் பெட்டலே. எங்கேருந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரம் த பெட்டல்லாலேருந்து டு த டிபியல் டியூபராசிட்டி வரைக்கும் வந்து போய் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுதான் வந்து இதோட எக்ஸ்டெண்ட். ஓகேவா? இந்த டயக்ராமில் இப்போ வந்து நம்ம ஃபைப்ரஸ் கேப்சூல் நான் சொன்னேன். இட் கவர்ஸ் த காண்டைல் ஆஃப் த ஃபீமரும் காண்டைல் ஆஃப் த டிபியான்னு சொன்னேன். இந்த ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஃபைப்ரஸ் கேப்சூல். ஓகேவா? சைடில் இருக்குது பாருங்கள், கவர் பண்ணியிருக்கு பாருங்கள் 2 காண்டைல்ஸையும். அதை தான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ க்ரூஷியேட் லிகமெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து இட் இஸ் நேம்ட் ஆஸ் த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் அக்கார்டிங் டு தேர் டிபியல் அட்டாச்மெண்ட். டிபியாவில் போய் எப்படி அட்டாச் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டும் போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்புறம் இது இட் ப்ரொவைட்ஸ் த ஆன்ட்ரோபோஸ்டீரியர் ஸ்டெபிலிட்டி டு த நீ ஜாயிண்ட். நீ ஜாயிண்ட்டுக்கு ஆன்ட்ரோபோஸ்டீரியர் ஸ்டெபிலிட்டி வந்து இந்த க்ரூஷியேட் லிகமெண்ட்ஸ் தான் கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தே ஆர் இன்ட்ரா கேப்சுலார் பட் எக்ஸ்ட்ரா சைனோவியல். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் த க்ரூஷியேட் லிகமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு தே ஆர் நேம்டு பிகாஸ் தே கிராஸ் ஈச் அதர் லைக் லெட்டர் எக்ஸ் மாதிரி கிராஸ் ஆகும். அதனால தான் வந்து இட் இஸ் நேம்ட் அஸ் த க்ரூஷியேட் லிகமெண்ட். 2 லிகமெண்ட் நம்ம முன்னாடி காமிச்சால ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் வந்து லேட்டரல் காண்டைலேருந்து மீடியல் மெனிஸ்கே வரைக்கும், அதே மாதிரி போஸ்டீரியர் க்ரூஷியேட் வந்து மீடியல் காண்டைலேருந்து லேட்டரல் மெனிஸ்கே வரைக்கும் இருக்கும். எக்ஸ் மாதிரி ஷேப்பாக இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அதோட 2 டைப் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டு. ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டோட அட்டாச்மெண்ட் பார்க்குறோம். அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த இன்டர்காண்டிலார் ஏரியா. இன்டர்காண்டிலார் ஏரியாவில், அதாவது ஆன்டீரியர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அங்கே தான் வந்து அட்டாச்மெண்ட் ஆகும். அதே மாதிரி போஸ்டீரியர் க்ரூஷியேட் வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த இன்டர்காண்டிலார் ஏரியா. நெக்ஸ்ட்டு கோர்ஸ், அதோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பியூஎல் ஞாபகம் வச்சுக்கணும், புல்னு சொல்லிட்டு. ஓகேவா? பேக்வேர்டு, அப்வேர்டு, லேட்ரலி. பியூஎல் பேக்வேர்டு, அப்வேர்டு, லேட்ரலி. இதுக்கு எஃப்யூஎம் ஃபார்வேர்டு, அப்வேர்டு, மீடியலி. இது புல்லு, இது ஃபொம்மு. ஓகேவா? அடுத்தது அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஏசிஎல் வந்து இட் இஸ் ஸ்டார்ட் ஆர் ஸ்ட்ரெச்டு டியூரிங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த நீ ஜாயிண்ட். நீ ஜாயிண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது இட் இஸ் ஏசிஎல் தான் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி ஃப்ளெக்ஷன் நடக்கும் போது பிசிஎல் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். பிசிஎல் இஸ் ஸ்டார்ட் டியூரிங் ஃப்ளெக்ஷன் ஆஃப் த நீ ஜாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் தான் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் த ஆன்டீரியர் டிஸ்லொகேஷன் ஆஃப் த டிபியா ஆன் ஃபீமர். அதர்வைஸ் ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்ஸ் ப்ரிவென்ட்ஸ் த போஸ்டீரியர் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஃபீமர் ஆன் த டிபியான்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் த போஸ்டீரியர் டிஸ்லொகேஷன் ஆஃப் த டிபியா ஆன் த ஃபீமர்னு சொல்லலாம். இல்லைனா போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் ப்ரிவென்ட் த ஆன்டீரியர் டிஸ்லொகேஷன் ஆஃப் த ஃபீமர் ஆன் த டிபியான்னு சொல்லலாம். அதே மாற்றி சொன்னீங்கன்னா அந்த டிஸ்லொகேஷன் மட்டும் நீங்கள் மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கும், போஸ்டீரியரா ஆன்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் லிகமெண்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் லிகமெண்ட் வந்து கொலாட்ரல் லிகமெண்ட்டு. தே ஆர் எக்ஸ்ட்ரா கேப்சுலர். நாங்கள் என்ன சொன்னேன்? க்ரூஷியேட் லிகமெண்ட்டு தே ஆர் இன்ட்ரா கேப்சுலார் பட் எக்ஸ்ட்ரா சைனோவியல்னு சொன்னேன். பட் இங்கே கொலாட்ரல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கேப்சுலார்னு சொல்கிறேன். ஓகேவா? 2 டைப் இருக்கும். அதே மாதிரி தான் மீடியல், லேட்ரல். இவன் எப்படி ஸ்டெபிலிட்டி கொடுப்பானா நீ ஜாயிண்ட்டுக்கு? சைட் டு சைட் ஸ்டெபிலிட்டி தருவான். அவன் ஆன்ட்ரோபோஸ்டீரியர் ஸ்டெபிலிட்டி, இவன் சைட் டு சைட் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட்டு அதோட அட்டாச்மெண்ட்ஸ் பார்ப்போம். மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட்டு, லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட்டு. ஓகேவா? மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் வந்து ஃபீமரில் எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னா பை த மீடியல் எபிகாண்டைலில் வந்து அட்டாச் ஆயிருக்கும். டிபியாவில் எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னா சூப்பர்ஃபிஷியல் டீப்புன்னு சொல்லி 2ஆக இருக்கும், அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த டயக்ராமில் நான் கிளியராக காமிச்சிருப்பேன். ஓகே, நான் சொல்கிறேன். ஃப்ரம் த சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட் ஆஃப் த மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த டிபியாவில் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அப்பர் பார்ட் ஆஃப் த மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த டிபியா. டீப்பாக எப்படின்னா இட் அட்டாச்சஸ் வித் த ஃபைப்ரஸ் கேப்சூல். ஓகேவா? இந்த மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட்டை வந்து டிபியல் கொலாட்ரல் லிகமெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா டிபியாவில் தான் அட்டாச் ஆகுது, அதனால டிபியல் கொலாட்ரல் லிகமெண்ட்னு சொல்லுவோம். அனதர் நேம். ஓகேவா? டிபியல் கொலாட்ரல் லிகமெண்ட் ஆர் மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட். இதுதான் வந்து இட் இஸ் அ மாடிஃபைடு பார்ட் ஆஃப் த அடக்டார் மேக்னஸ். ஓகேவா? இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் வந்து மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட். சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா மீடியல் எபிகாண்டைல் ஆஃப் த ஃபீமர்லேருந்து மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த டிபியாவில் வந்து அட்டாச் ஆகும்னு சொன்னேன்னா, அதே மாதிரி டீப்பாக எப்படி அட்டாச் ஆகுதுன்னா டு த ஃபைப்ரஸ் கேப்சூல், அட்டாச்சஸ் வித் த ஃபைப்ரஸ் கேப்சூல்னு சொன்னேன். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட்டு. இதோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஃபிபுலார் கொலாட்ரல் லிகமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஃபீமரில் எப்படி அட்டாச் ஆகுதுன்னா இட் இஸ் பை த லேட்ரல் எபிகாண்டைல். ஓகேவா? ஃபிபுலாவில் எப்படி அட்டாச் ஆகுதுன்னா ஹெட் ஆஃப் த ஃபிபுலான்னு சொல்லலாம், இல்லைனா அப்பர் எண்ட் ஆஃப் த ஃபிபுலா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிபுலா கொலாட்ரல் லிகமெண்ட் இஸ் த பார்ட் ஆர் மாடிஃபைடு பார்ட் ஆஃப் த பைசெப்ஸ் ஃபிமோரிஸ் டெண்டான். ஓகேவா? கொலாட்ரல் லிகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் எபிகாண்டைல் ஆஃப் ஃபீமர்லேருந்து அப்பர் எண்ட் ஆஃப் த ஆர் அப்பர் ஹெட் ஆஃப் த ஃபிபுலாவில் வந்து அட்டாச் ஆகிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட். இது மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மெனிஸ்கை பற்றி பார்ப்போம். மெனிஸ்கை வந்து இட் இஸ் த செமிலூனார் ஷேப்டு கார்டிலேஜ். ஓகேவா? செமிலூனார் ஷேப்டு கார்டிலேஜ், செமிலூனார் ஷேப்டு. ஓகேவா? செமி மூன் லைக் ஷேப்டு, அதை தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபைப்ரோ கார்டிலேஜ் அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் அபவ் த கரஸ்பாண்டிங் காண்டைல்ஸ் ஆஃப் த டிபியா. டிபியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் காண்டைல்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இந்த மெனிஸ்கை லொக்கேட் ஆகிருக்கும். ஓகேவா? மீடியல் மெனிஸ்கை அண்ட் லேட்ரல் மெனிஸ்கை, 2 டைப் ஆஃப் மெனிஸ்கை இருக்குது. இதுதான் வந்து மீடியல் மெனிஸ்கை, இது வந்து லேட்ரல் மெனிஸ்கை. இங்கே ரெண்டையும் அட்டாச் பண்ணக்கூடிய அப்பர் எண்ட் அட்டாச் பண்ணக்கூடிய லிகமெண்ட் தான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட். ஓகேவா? பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்ப்போம். அதில் 2 எண்ட்ஸு, ஆன்டீரியர் எண்டு, போஸ்டீரியர் எண்டு. ஆன்டீரியரும் போஸ்டீரியரும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டு த இன்டர்காண்டைலார் ஏரியா ஆஃப் த டிபியா. ஓகேவா? இந்த 2 எண்டுமே வந்து இன்டர்காண்டைலார் ஏரியா ஆஃப் த டிபியாவில் போய் அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட்டு அதோட 2 மார்ஜின் என்னென்னா அவுட்டர் மார்ஜின், இன்னர் மார்ஜின். அவுட்டர் மார்ஜின் வந்து திக்காக இருக்கும், இன்னர் மார்ஜின் வந்து தின்னாக இருக்கும். அடுத்தது 2 சர்ஃபேஸு, சுப்பீரியர் சர்ஃபேஸு, இன்ஃபீரியர் சர்ஃபேஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கு 2த்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்ப்போம். மீடியல் மெனிஸ்கை, லேட்ரல் மெனிஸ்கை. மீடியல் மெனிஸ்கை ஃபஸ்ட் எடுத்தோன்னா சைஸ் பார்ப்போம். சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியல் மெனிஸ்கை வந்து லார்ஜாக இருக்கும், லேட்ரல் வந்து ஸ்மாலாக இருக்கும். ஷேப்பு பார்க்கலாம். ஷேப் வந்து மீடியல் மெனிஸ்கையோடது செமி சர்க்குலர் ஷேப்பாக இருக்கும். பட் லேட்ரல் மெனிஸ்கையோட ஷேப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்க்குலராக இருக்கும். அப்புறம் யார் வந்து மோர் ப்ரோன் டு இன்ஜுரி, ஓகேவா, அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மீடியல் மெனிஸ்கை தான் மோர் ப்ரோன் டு இன்ஜுரி, எம்எம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? லேட்ரல் மெனிஸ்கை வந்து லெஸ் ஆர் எல்எல், ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அது அட்டாச்மெண்ட் பார்ப்போம். அதோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட்டும் ஃபைப்ரஸ் கேப்சூல்லையும் வந்து அட்டாச் ஆகும் இந்த மீடியல் மெனிஸ்கை. ஓகேவா? இது வந்து பாப்லிட்டியஸ் டெண்டானில் போய் அட்டாச் ஆகும் இந்த லேட்ரல் மெனிஸ்கை. மெனிஸ்கை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் டயக்ராம் பார்ப்போம். இதுதான் வந்து க்ரூஷியேட் லிகமெண்ட், இந்த சைடில் ஷேட் பண்ணியிருக்கிறது. அப்புறம் இந்த செமிலூனார் ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் வந்து மெனிஸ்கஸ். இது வந்து மீடியல் மெனிஸ்கை, இது வந்து லேட்ரல் மெனிஸ்கை. ஓகேவா? இந்த 2 அப்பர் எண்டையும் கனெக்ட் பண்ணுறது டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்னு சொன்னேன். இங்கே மேலே இருக்கக்கூடியது லிகமெண்டம் பெட்டலா, இது ஒன் ஆஃப் த லிகமெண்ட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டு, போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டு. இந்த லேட்ரல் மெனிஸ்கஸ் வந்து பாப்லிட்டியஸ் டெண்டானோட அட்டாச் ஆகிருக்கும். அதை தான் இங்கே இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மெனிஸ்கை பார்ப்போம். இதோட ஃபங்க்ஷன் வந்து 2 ஃபங்க்ஷன், மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீசஸ் த கான்கேவிட்டி ஆஃப் த டிபியா. டிபியாவோட கான்கேவ் சர்ஃபேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கான்கேவிட்டி. ஓகேவா? டிபியா அப்போ தான் வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் த ஷாக் அப்சார்பண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிகமெண்ட் பார்ப்போம். ஆப்ளிக் பாப்லிட்டியல் லிகமெண்ட் தான் வந்து 10வது லிகமெண்ட்டு. இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த செமி மெம்பரினோசஸ் டெண்டான். ஓகேவா? செமி மெம்பரினோசஸ்னு ஒரு மசில் இருக்கும், அதோட டெண்டான்லேருந்து வரக்கூடியதுலேருந்து தான் டிரைவ் ஆகக்கூடிய லிகமெண்ட் தான் வந்து ஆப்ளிக் பாப்லிட்டியல் லிகமெண்ட்டு. இது எதனால் பிஎஸ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஜெனிகுலர் ஆர்ட்ரி, அப்புறம் போஸ்டீரியர் டிவிஷன் ஆஃப் த ஆப்டரேட்டர் நர்வ். இது 2 காம்போனன்ட்ஸ் தான் வந்து இட் பியர்சஸ் த ஆப்ளிக் பாப்லிட்டியல் லிகமெண்ட்டு. இந்த மிடில் ஜெனிகுலர் ஆர்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மெயின் ஆர்ட்ரி ஃபார் சப்ளைங் ஆஃப் ஏசிஎல் அண்ட் பிசிஎல். ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டு, போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டையும் சப்ளை பண்ணக்கூடிய மெயின் ஆர்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஜெனிகுலர் ஆர்ட்ரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் லிகமெண்ட் பார்ப்போம். டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்டு, அப்புறம் கொரோனரி லிகமெண்ட்டு. இந்த டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 லிகமெண்ட்டுக்கும் நடுவில் ஆன்டீரியர் எண்ட், அதாவது அப்பர் எண்டுன்னு சொன்னேன்ல, அதுதான் ஆன்டீரியர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த 2 மெனிஸ்கையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு கொரோனரி லிகமெண்ட். பிட்வீன் த மெனிஸ்கஸ், மீடியல் அந்த லேட்ரல் மெனிஸ்கைன்னு சொன்னேன்ல, அந்த மெனிஸ்கையும் காண்டைல்ஸ் ஆஃப் த டிபியா, மீடியல் அந்த லேட்ரல் காண்டைல் ஆஃப் டிபியாவையும் அட்டாச் பண்ணக்கூடிய லிகமெண்ட் தான் வந்து கொரோனரி லிகமெண்ட். இட் இஸ் பிட்வீன் த மெனிஸ்கை அண்ட் த காண்டைல் ஆஃப் த டிபியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மூமெண்ட்ஸ் பார்ப்போம். மூமெண்ட்ஸ் ஆஃப் த நீ ஜாயிண்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 மூமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன். ஃப்ளெக்ஷன் இஸ் பை த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸு, எக்ஸ்டென்ஷன் பை த குவாட்ரிசெப்ஸ் ஃபிமோரிஸ் மசில். நெக்ஸ்ட்டு மீடியல் ரொட்டேஷன் பை த செமி டெண்டினோசஸும் செமி மெம்பரினோசஸும்,
லேட்ரல் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் ஃபியூமரிஸ் மசில்னாலேயும் வந்து ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து லாக்கிங்கும் அன்லாக்கிங் ஆஃப் த நீ ஜாயிண்ட் பார்ப்போம். லாக்கிங் வந்து பை த மீடியல் ரொட்டேஷன் ஆஃப் த ஃபீமர் ஆன் த டிபியா. இதுதான் வந்து காசஸ் த லாக்கிங் ஆஃப் த நீ ஜாயிண்ட். என்னன்னு இன்னொரு தடவை சொல்கிறேன். மீடியல் ரொட்டேஷன் ஆஃப் த ஃபீமர் ஆன் த டிபியா தான் வந்து இட் காசஸ் த லாக்கிங் ஆஃப் த நீ ஜாயிண்ட். நெக்ஸ்ட்டு அன்லாக்கிங் ஆஃப் த நீ ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா பை த லேட்ரல் ரொட்டேஷன் ஆஃப் த ஃபீமர் ஆன் த டிபியா. ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா மீடியல் ரொட்டேஷன் நடந்துச்சுன்னா அது லாக்கிங்கு, ஃபீமர் ஆன் டிபியா அதே தான் இங்கேயும் ஃபீமர் ஆன் டிபியா. லேட்ரல் ரொட்டேஷன் நடந்தால் அது அன்லாக்கிங். இதுக்கு வந்து ஒரு மசில் இருக்கும்ல அது லாக் பண்ணுறதுக்கு, அது என்ன மசில்னு பார்ப்போம். இட் இஸ் பை த வேஸ்டஸ் மீடியாலிஸ் மசில். ஓகேவா, மெயினாக அது கூட வந்து குவாட்ரிசெப்ஸ் ஃபியூமரிஸ் மசிலும் வந்து வரும். ஓகேவா, லாக்கிங் மசில் வந்து மெயினாக யாருன்னு கேட்டாங்கன்னா வாஸ்டஸ் மீடியாலிஸ் மசில். ஓகேவா, அன்லாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பை த பாப்ளிட்டியஸ் மசில். ஓகேவா, பாப்ளிட்டியஸ் டெண்டான். அதே மாதிரி இதில் வந்து எல்லா லிகமெண்ட்ஸும் ஸ்ட்ரெச் ஆகும் இந்த லாக்கிங்கில். இந்த அன்லாக்கிங்கில் எல்லா லிகமெண்ட்ஸும் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லாக்கிங் அண்ட் த அன்லாக்கிங் ஆஃப் த நீ ஜாயிண்ட்டு. ஓகே, இப்போ பர்சே ஆஃப் த நீ ஜாயிண்ட் பார்ப்போம். பர்சே வந்து 4 இம்பார்ட்டன்ட் பர்சேன்னு சொல்லலாம். இந்த பர்சேலாம் நீ வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக வந்து நான் எல்லா பர்சேவையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீ ஜாயிண்ட்டோடது. ஓகே, இப்போ 4 இம்பார்ட்டன்ட் பர்சே இருக்குது நீ ஜாயிண்ட்டுக்கு. ஒன்று வந்து சுப்ராபெட்டலார் பர்சா, இன்னொன்று சப்கியூட்டேனியஸ் இன்ஃப்ராபெட்டலார் பர்சா, இன்னொன்று டீப் இன்ஃப்ராபெட்டலார் பர்சா, அப்புறம் ப்ரீபெட்டலார் பர்சா. 4 இம்பார்ட்டன்ட் பர்சே. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு ரிலேஷன் ஆஃப் த நீ ஜாயிண்ட்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஸ் பார்ப்போம். ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் இந்த ஆன்டீரியர், போஸ்டீரியர், லேட்ரல் அண்ட் மீடியல். இது ஆண்ட்ரோலேட்ரல் சர்ஃபேஸ், இது போஸ்ட்ரோலேட்ரல் சர்ஃபேஸ். ஓகேவா, இதே மாதிரி இதுவும் ஆண்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸு, போஸ்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸு. ஓகேவா, அது பவுண்ட்ரிஸ் வந்து சொல்லுது, இது ரிலேஷன்ஸ். ஓகேவா, ஆன்டீரியராக பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பை லிகமெண்டம் பெட்டெல்லா. ஓகேவா, ரிலேஷன் ஆஃப் த நீ ஜாயிண்ட் ஆன்டீரியர் பை த லிகமெண்டம் பெட்டெல்லா. நெக்ஸ்ட்டு போஸ்டீரியர்லி பை த பாப்ளிட்டியல் ஆர்ட்ரி, பாப்ளிட்டியல் வெயின், அப்புறம் டிபியல் நர்வ். 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு போஸ்ட்ரோ லேட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட் இருக்குது. லேட்ரல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸு, பைசப்ஸ் ஃபியூமரிஸ், அப்புறம் பிளான்டாரிஸ். இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. லேட்ரல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ் இந்த மசில், அடுத்து இது பிளான்டாரிஸ் மசில், அடுத்து பிளான்டாரிஸ் டெண்டான், அடுத்தது பைசப்ஸ் ஃபியூமரிஸ். இது பை த போஸ்ட்ரோ லேட்ரல் ரிலேஷன் ஆஃப் த நீ ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு போஸ்ட்ரோ மீடியல் காம்போனன்ட் ஆஃப் த நீ ஜாயிண்ட் ஆர் ரிலேஷன் ஆஃப் த நீ ஜாயிண்ட் வந்து யார் ஃபார்ம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கிரெசிலியஸ், சார்டோரியஸ், இது சார்டோரியஸ், செமி டெண்டினோசிஸ், செமி மெம்பரினோசிஸ், அப்புறம் மீடியல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ். லேட்ரலில் லேட்ரல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ் இருக்கும், மீடியலில் மீடியல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ் இருக்குது. இங்கே மெயினாக வந்து கைரோப்ஸ் மசில்னு சொல்லிட்டு ஒரு மசில் இருக்குது. ஓகேவா, அந்த கைரோப்ஸ் மசில்னால் ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஒன்றும் இல்லை, கைரோப்ஸ் மசில்னால் கிரெசிலியஸு, சார்டோரியஸ், செமி டெண்டினோசிஸ் இந்த 3 தான் வந்து கைரோப்ஸ் மசில். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காய் பிட்வீன் த 2 சர்ஜன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். சார்டோரியஸ்க்கும் செமிடெண்டினோசிஸ்க்கும் நடுவில் கிரெசிலியஸ் இருக்குது. ஓகேவா, அதுதான் வந்து காய் பிட்வீன் த 2 சர்ஜன்ஸ். சார்டோரியஸ், செமிடெண்டினோசிஸ், கிரெசிலியஸ், செமி மெம்பரினோசிஸ், அப்புறம் மீடியல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ். இது ஃபார்ம்ஸ் த போஸ்ட்ரோ மீடியல் பவுண்ட் ஆர் ரிலேஷன் ஆஃப் த நீ ஜாயிண்ட். ஓகேவா, இப்போ வந்து அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நீ ஜாயிண்ட் பார்ப்போம். இன்ஜுரி டு த ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் இஸ் மோர் ப்ரோன் டு இன்ஜுரி. அதே மாதிரி மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் இஸ் மோர் ப்ரோன் டு இன்ஜுரி கம்பேர்ட் டு த லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட்டு. இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது இங்கே ஒரு அப்ளைட் ஆஸ்பெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு போஸ்டீரியர் டிஸ்லொகேஷன் ஆஃப் த நீ ஜாயிண்ட்டில் வந்து நடக்குதுன்னா பாப்ளிட்டியல் ஆர்ட்ரி இருக்கும்ல, அதுதான் வந்து இட் கெட்ஸ் இன்ஜுரி. ஓகேவா, அதுதான் வந்து போஸ்ட் சொல்லியிருக்கேன் இங்கே. அடுத்தது அன்ஹாப்பி ட்ரையாடுன்னு சொல்லுவோம். அன்ஹாப்பி ட்ரையாட்னா ட்ரையாடுன்றது 3. ஓகேவா, 3 இட் சேஸ் அபவுட் த 3 ஸ்ட்ரக்சர்ஸ் சம்திங். ஓகேவா, அதனால் கம்பைன்ட் இன்ஜுரி டு த 3 ஸ்ட்ரக்சர்ஸ், 3 ஸ்ட்ரக்சர் வந்து கம்பைண்டாக வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா அன்ஹாப்பி ட்ரையாட் வந்து ஃபார்ம் ஆகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏடிஎம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏடிஎம் ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டு, டிபியல் கொலாட்ரல் லிகமெண்ட்டு, மீடியல் மெனிஸ்கஸ். இந்த 3த்துக்கும் வந்து அட் அ டைம் உங்களுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா அன்ஹாப்பி ட்ரையாட் வந்து வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன் வந்து உங்களுக்கு பர்சாலாக வந்துச்சுன்னா 2 மெயின் இம்பார்ட்டண்ட் அதாவது பர்சைட்டிஸ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெட்டலார் பர்சா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அது வந்து ப்ரீபெட்டலார் பர்சைட்டின்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹவுஸ்மேட்ஸ் நீங்குவாங்க. ஓகேவா, ப்ரீபெட்டலார் பர்சா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா ஹவுஸ்மேட்ஸ் நீ வரும். சப்கியூட்டேனியஸ் இன்ஃப்ராபெட்டலார் பர்சா வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு கிளர்ஜிமேன்ஸ் நீ வரும், ஆர் சப்கியூட்டேனியஸ் இன்ஃப்ராபெட்டலார் பர்சைட்டிஸ் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு
Peculiarity of the suprapatellar bursa communicates with the cavity of the knee joint. Importance of the suprapatellar bursa வந்து cavity of the knee jointோட வந்து கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு அப்ளைட் ஆஸ்பெக்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இவ்வளோ தான் வந்து knee joint. இந்த வீடியோவில் நம்ம knee joint பற்றி கிளியராக பார்த்தோம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.